பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறை தேத்தாக்குடி கிராமங்களுக்கு இடையே அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கீழ முத்துமாரியம்மன் கோயிலில் மகா குடமுழுக்கும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு முஸ்லிம் ஜமாத் மன்றத்தினர் நீர்மோர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். சேலம் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தில் உள்ள ராமகிருஷ்ணர் கோயிலில் 72 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் மக்கள் வெகுவாக ரசித்தனர். காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட ஆதி பராசக்தி பக்தர்கள் உலக நன்மைக்காக தீச்சட்டி, முளைப்பாரி, கஞ்சி கலைய ஊர்வலத்தில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வல்லக்கோட்டை வடக்கு மாட வீதியில் உள்ள சிவன் கோயிலில் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு 1008 பால் குடங்களும் பூஜைகள் நடைபெற்றன. இதில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டனர். கரூர் மாவட்டம் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனை காண ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மும்மூர்த்தி திருக்கோயிலில் ஸ்ரீ சரஸ்வதி பிரம்மா சாமிக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பலவித திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சரஸ்வதி பிரம்மாவை வழிபட்டு சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மணஞ்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் கோயில் 25ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சக்தி கரகம், பால்குடம், காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது.
புதுக்கோட்டையில் உலக நன்மை வேண்டி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4 திருவிழா மற்றும் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 12 திருமறை கோயில்களின் 301 அடியார்களை தலையில் ஏந்தியபடி கைலாய வாத்திய இசை முழங்கவும் பெண்கள் கோலாட்டம், கும்மியாட்டம் ஆடியபடியே வீதி உலா வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள புனித அலங்கார மாதா அன்னை ஆலயத்தில் நவநாள் திருப்பலி கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று சிவகங்கை மறை மாவட்ட முன்னாள் ஆயர் சூசை மாணிக்கம், பரமக்குடி பங்கு தந்தை இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி மற்றும் திருத்தேர் பவனி நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தேவாலயம் வந்தடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அட்டடி புனித பாத்திமா அன்னை ஆலய தேர்பவனி மற்றும் சிறப்பு திருப்பலி ஆண்டு விழா நடைபெற்றது. உதகை மறைமாவட்ட மேதகு ஆயர் அமல்ராஜ் முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு சாலைகளின் வழியாக வலம் வந்த தேர்பவனியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் 54வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி சேஷ வாகனத்தில் ஹயக்ரீவர் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டனர். புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் அம்மையார் ஆலய சந்திர தீர்த்தத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள், தாரை தப்பட்டை, கோலாட்டங்களுடன் யானை மீது புனித நீர் எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சியில் ஏராளமான மீனவ மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.